ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பழைய பேண்ட் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பேண்ட் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதோட இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடுப்பு பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி பகுதியில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பேண்ட் வந்து ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ரெண்டாக கிழிச்சு எடுத்துட்டோம். இதோட கீழ் பகுதி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த கீழ் பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ரப்பர் பேண்டுக்கு பதிலாக நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய துணிகள் இருக்கும். அதாவது நம்ம மூட்டையாக மேலே கட்டி வச்சுப்போம். இதெல்லாம் எங்கே போடுறது, யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம். இப்போ நாம் அந்த யூஸ் பண்ண முடியாத துணிகளையெல்லாம் இதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். எங்கிட்ட 2 பை நிறைய துணி இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒன்று நிரப்பிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கால் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கால்லையும் ஃபுல்லாகவே ஒரு பை துணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டோம். இது நல்லா பார்க்குறதுக்கு உருண்டை ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கலாம். இன்னொரு பகுதியை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இப்போ 2 பகுதியிலையும் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கிட்டு பாருங்கள், நான் 2த்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நேரடியாக பார்க்கும்போது நம்ம வீட்டில் சோஃபாவில் இந்த மாதிரி படுத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஏந்தல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலகாணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதை நாம் இந்த மாதிரி சோஃபாவில் வச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லேயும் சோஃபாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாம் சோஃபாவில் உட்காரும் போதும் படுக்கும் போதெல்லாம் நம்ம தலகாணிக்கு பதிலாக இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துக்கிட்டாங்க அப்படின்னா நாம் இதையே நல்லா சப்பி வச்சு இதையே ஒரு தலகாணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நமக்கு உங்களுக்கு தேவைப்படாத துணிகள் இருந்துச்சுன்னா அப்படின்னா சின்ன பீஸாக கட் பண்ணி கூட உள்ளே போட்டுக்கலாம். இதை விட இன்னும் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் 2 டீஸ்பூனுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடலை மாவு 2 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து 2 டீஸ்பூனுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் குழம்பு வச்சுருக்கிறேன். பாருங்கள், குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருக்குது. இதை நாம் ஒரு பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக, அப்படியே தனித்தனியாக நின்றுடும். இதே மாதிரியே நம்ம குருமா செய்யும்போதோ அல்லது சாம்பார் செய்யும்போதோ கூட சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி குழம்பு வந்துடும். இதை நாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மாவு கரைச்சி ஊற்றிட்டு இதுலேயே நம்ம ஒரு கரண்டி மேலேயே இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இதை கரண்டியில் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா, இதில் ஏதாவது கட்டிகள் இருந்தது அப்படின்னா அந்த கரண்டிலே தங்கிடும். அதுக்காக தான் நம்ம இந்த கரண்டி வழியாக ஊற்றுறோம். இந்த மாதிரி நம்ம மாவு கரைச்சி ஊற்றிட்டு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காயிடும். நம்ம மாவு போட்டிருக்கிறதால குழம்புல வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. குழம்பு செம்மையாக இருக்குங்க. சில வேளைகளில் நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லாமல் கம்மியாக இருக்கும். அதாவது 1-2 உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா நாம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். குழம்பு திக்காக இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். எவ்வளோ குழம்பு வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை வாங்கியிருந்தேன். இப்போ நாம் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற கொண்டக்கடலை ஃபுல்லாகவே இந்த பவுலில் கொட்டிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த பவுல் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கும் போது ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா ஊறி கிடச்சிடும். நாம் எப்போவுமே இந்த மாதிரி கொண்டைக்கடலை சமையல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு மறந்து போயிடுவோம் ஊற வச்சிடுறதுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த 1/2 கிலோ அளவுக்கு கொண்டைக்கடலை. நான் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றதால இந்த அளவுக்கு தேவைப்படுது. நல்லா ஊறி போனோம் இதை கொண்டைக்கடலையை ஒரு துணியில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த துணி உறிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம கொண்டைக்கடலையை நம்ம ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். இந்த ஆப்பிளை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். 4ஆக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கேடு இருந்தது. இப்போ நாம் அந்த வேஸ்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சப்போஸ் நம்ம ஆப்பிளோட தோல் சீவி சாப்பிடுவோம் அப்படின்னா ஆப்பிளோட தோலை இந்த மாதிரி சீவியும் எடுத்துக்கலாம். நாம் குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்துருவோம். அதாவது ஒரு 10 மணிக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கூட நம்ம கொடுத்து அனுப்புவோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பிள் கொடுக்கும்போது கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். இதனாலேயே அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆப்பிள் கருத்து போயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தாலேயே
குழந்தைங்க ஆப்பிளை சாப்பிடாம திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ஆப்பிளில் இந்த மாதிரி கொஞ்சம் தேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்பிள் கருத்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாதி ஆப்பிள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுற காரணத்தால் மிச்ச ஆப்பிளையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆப்பிளும் அதிக நேரம் கருத்து போகாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், கூடவே ஒரு சட்டியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சட்டிக்குள்ளே இந்த பூண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி 1/2 கிலோ பூண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த முதல்ல நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உரிச்சு எடுத்துப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி பிச்சு எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த தோல் ஃபுல்லாகவே நம்ம கையிலேயே வந்துடும். ஸோ கையிலேயே இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே அதோட தோல் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். பூண்டில் இருக்கிற தோல் ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நாம் அந்த சட்டி எடுத்துக்கலாம். இந்த சட்டியை இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டோட தோல் உரிச்சோம் இல்லைங்களா, அந்த பூண்டோட தோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த பூண்டோட நடுப்பகுதியில் இருக்கிற இதை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தோலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு பூண்டு தோல் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம தண்ணி காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் இந்த பூண்டு தோலை போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணிக்குள்ளேயே அந்த பூண்டு தோலை போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியே நல்லா காஞ்சிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தோலில் இருக்கிற எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நான் 2 டைம் இந்த மாதிரி நல்லா கிளறியும் விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு தண்ணியை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வடிகட்டியும் எடுத்துக்கலாம். இதில் நாம் இந்த மாதிரி வடிகட்டி அதில் இருக்கிற தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற லைசால் தான். அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்தாவே போதும். அதோட மூடியிலே இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போது நாம் அந்த தண்ணியில் இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போது அந்த தண்ணியும் இந்த லைசாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாகவே இந்த தண்ணியை நிரப்பிக்கலாங்க. இந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டு நம்ம வீட்டில் அடிக்கடி பல்லி வர இடங்கள்லாம் நாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் பல்லி வராமல் இருக்கும். பொதுவாகவே நம்ம வீட்டில் டியூப்லைட் இருந்ததுன்னா இந்த டியூப்லைட் பின்னாடி நிறைய பல்லிகள் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது இருக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் இந்த டியூப்லைட் பின்னாடி நாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அதிகமாக பல்லிகள் வந்து ஸ்டே பண்ணாது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொசுவுக்காக நெட்டு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கொசுக்கள் வெளிப்பகுதியாக வந்து உட்காந்துருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பல்லியும் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய முட்டையும் போட்டுட்டு போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த முட்டைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி கொசுக்கள் வராமல் இருக்கும். நம்ம வீட்டில் கபோர்டு இருந்தது அப்படின்னா உள் சைடு நிறைய கரப்பான் பூச்சி பல்லி எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கரப்பான் பூச்சி பல்லி கொசு இந்த தொந்தரவு எல்லாம் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.